அண்ணா அண்ணா வணக்கம். என் பேர் வின்சென்ட் சேகர்ண்ணா. அண்ணாவுக்கு நிறைய வசதி இருக்கிறது. நல்ல அண்ணனுக்கு பெரிய ஹோட்டலையும் சாப்பிட்ருக்கலாம். இருந்தாலும் ஏழை மக்களோட வந்து இங்கே சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்களோடு இருக்கும்போது எப்படின்னா சந்தோஷமாக நினைக்கிறீங்க? கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே சாந்தி கியர்ஸ் நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய ஒரு அற்புதமான சேவையை செய்து வருகிறது. இதை பார்த்து தான் ஜெயலலிதா அம்மாவே அம்மா உணவகம் திட்டத்தை துவக்கி இங்கே முதலமைச்சர் வந்து சாப்பிட்ருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு தரமான ஸ்டார் ஓட்டம் இங்கே உணவு வகைகள் மிகவும் மலிவான விலையிலே, விலை தான் மலிவு, தரம் அதிகம், நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு உண்மை எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே மருத்துவ மையம், இப்படி நல்ல சேவைகளை சாந்தி கியர்ஸ் நிறுவனம் செய்து வருகிறது. அதற்காக ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. இவர்கள் இப்பொழுது புதிதாக இன்னும் சில இடங்களிலே இது போன்ற அமைப்பை துவக்கியிருக்கிறார்கள். இவர்கள் செய்து வருகின்ற இந்த தர்மத்திற்கு நிச்சயமாக இறைவன் எல்லா விதமான அருளும் புரிவார். உண்மையிலே இது வந்து ஒரு முன்னோடியானது. இந்த மாதிரி வசதி படித்தவங்களும் இது மாதிரி ஒரு எல்லாருமே தொடங்கினாங்கன்னா நம்ம நாடு நல்ல சேவை மையம், நல்ல நாடாக வளரணும்னா இந்த பாரத நாடு ஒரு புண்ணிய பூமி, தர்மபூமி. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அதிகமான வசதி படைத்தவர்கள், அவர்களும் இத்தகைய அறப்பணிகளை வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை. ரொம்ப நன்றி. வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி சாந்திகிரிக்கு போயிருந்து காலையில் 6:30 மணிக்கு 7:30 மணிக்கு ஜம்சாத் கூட்டிகிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுறக்கு. அப்போ ஸ்கேன் பண்ண போகும்போது இன்றைக்கி அங்கே அர்ஜுன் சம்பத்தர் வரணும்னு பார்த்தேன். ஏதோ ஒரு பார்ட்டி வச்சுக்கிறாரு. பார்ட்டி வச்சுருந்தாலும் 2 கன்மேனு அவரோட நிறைய கூட வர்றவங்க ஆளுகளோட வந்து அந்த கேண்டீனில் சிம்பிளாக, அதாவது எந்த விதமான ஒரு ஆர்வாரம் இல்லாமல், எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவம் எதுவுமே இல்லை, சாதாரணமாக வந்து அந்த கேண்டீனில் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு போகிற ஜாலியாக போகிறாரு. நான் அப்போ அந்த அண்ணன் பார்த்து கேட்டு வீடியோ எடுத்தேன். கேள்வி கேட்டேன்னா, இவ்வளோ அண்ணனுக்கு வசதி இருக்குது, பார்ட்டி வச்சுக்கிறீங்க, கன்மேன்லாம் கூட இருக்கிறாங்கன்னா இவ்வளோ சர்வசாரம் வந்து கேண்டீன் சாப்பிட்றீங்க. இல்லைப்பா வின்சென்ட், சாப்பாடு நல்லா இருக்குது, 1வது நல்லா இருக்குதுப்பா. அப்போ இதையும் கேட்டேன்னா, அண்ணன் நினச்சா பெரிய விஐபி ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கலாங்கன்னா சாப்பிட்றீங்கன்னு நான் கேட்டேன். இல்லைப்பா சாப்பாடு நல்லா இருக்குது. அந்த சாந்திகீரோட ஓனரு கடந்த 20 வருஷங்களாக அந்த ஹாஸ்பிட்டலு அந்த கேண்டீன்லாம் ரன் பண்ணிட்டு வர. அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு டைமுக்கும் ஒரு 1000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க. இதுக்கு சாதாரண ஒரு கீர் பாக்ஸ் விற்கிற ஒரு கம்பெனி. ஆனால் இந்த கத்தோலிக்க சபை இன்னைக்கு என்ன பண்ணல, ஒரு 20,000 கோடியோட அசையா சொத்து இருக்கிறது. பூமி மாத்திரம், அப்புறம் இன்னும் பில்டிங்ஸு, அப்புறம் இன்னி எக்ஸ்ட்ரா பணம்ஸு, ஸ்கூலு தனியாக எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க நினச்சா இது மாதிரி ஒரு 10 அண்ணத்தை ரன் பண்ண முடியும். என்னது, இந்த கிறிஸ்டின் சபையை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்படி ஒரு நினச்சா இப்படி ஒரு இதையை ரன் பண்ண முடியும். ஏன் ரன் பண்ணுறது இல்லை? நீங்கள் நினைக்கிறது இல்லை. ரன் பண்ணணுன்னு பிஷப்புக்கும் போப்புக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி பொதுமக்களுக்கான சேவைகளும் செய்யணும்னா நான் தாழ்மையை கட்டுக்கிறேன். இப்போ எதுக்கு சொத்து நமக்கு? உங்களுக்கு இவ்வளவு தேவையில்லாமல் இவ்வளோ சொத்து எதுக்கு? ஜனங்கிட்ட பணம் பிரிக்கிறீங்க. சரி, பிரித்து நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஜனங்களுக்கு சேவை செய்யுங்க சார். பாருங்கள், ஒரு முஸ்லீம் சங்கடனையாக இருந்தால் 10 அனாதை குழந்தைங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறாங்க, பொண்ணு பார்த்து கட்டுறாங்க, மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறாங்க, 5 பொண்ணு 10 பொண்ணு நகை போடுறாங்க. அதே மாதிரி ஒரு இந்து சங்கடங்களும் நிறைய செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான எனக்கு அனுபவங்கள் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். அண்ணா, நம்ம கிறிஸ்டின் சபையில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இன்றைக்கி 20,000 கோடியோட பூமி மாத்திரம் இருக்குனாக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூஸு நம்ம கத்தோலிக் சபையில் இருக்குது. 20,000 கோடி சொத்து இருக்கிறது. அப்போ அதுவும் அசையா சொத்து. இன்னி பில்டிங்ஸு, ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் இனி நிறைய இருக்குது. அப்போ நீங்களும் நினச்சது மாதிரி ஒரு சாந்திக்கிற மாதிரி ஒரு ஸ்தாபனம் நடத்தலாமே, ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? எதுக்குன்னு உங்களுக்கெல்லாம் இவ்வளோ சொத்து தேவைகள்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் போப்பாகட்டும், இங்கே கோயம்புத்தூர் மற்ற பாலக்காடு சுல்தான்பேட்டை மாவட்ட பிஷப்பாகட்டும், எந்த காரியமானாலும் பொதுமக்களுக்கு
இந்த பணம் பிரிக்காமல் உங்கள் கையிலிருந்து செலவு செய்யணும்னு இது மாதிரி இந்த சாந்திக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டலும் அந்த டெய்லி 1000 பேத்துக்கு ஒரு டைம் காலையில் 2 டைம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. நல்ல சாப்பாடு 20 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க. 20 ரூபாய்க்கு சாப்பிட்னாலும் என்ன வகை குழந்தை எனக்கு வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு கேங்க. என்ன வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னு வீடியோ எடுத்து வந்துருக்கோம். அப்படி ஒரு பிளேட்டில் அப்படி கழுவி மெயின்டெனன்ஸு காரி எல்லாம் ஒரு மெமரோ ஸ்கேன் சொல்லி மெமரோ ஸ்கேன் என்ன சொல்கிறாங்க அதுக்கு பேர். அந்த ஸ்கேன் எடுக்க போயிருந்தது 1250 ஸ்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 20 இந்த அர்ஜுன் சம்பத்தானு சொல்கிறது 20 வருஷங்களாக அந்த சாந்திகீரோட ஓனர் நடத்திட்டு வர அந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த ஸ்தாபனத்தையும் பொதுமக்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ இதே நம்ம கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க எல்லாரும் நினச்சா இந்த மாதிரி பல மடங்கு நடத்தணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த அர்ஜுன் சம்பத்துங்கிற அண்ணன் சும்மா எளிமையாக வந்து சும்மா சாதா 2 கன்மேனு சும்மா 2 கன்மேனு வீடியோ வர்றேன். நான் பார்த்து 2 கன்மேனு கூடவே இருக்கிறாங்க. பெரிய AK-47 மாதிரி கன்று வச்சு 2 கன்மேனு இருக்கிறாங்க. அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து சும்மா சாதாரணமாக அவர் இன்னும் யாரோ ஆகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, யாரோ ஆகட்டும், சும்மா பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடாம சாதாரணமாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அண்ணா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். என்னப்பா விஷயம் ஆச்சு? நான் இது தான் சொன்னேன். அண்ணா இந்த மாதிரி அண்ணனுக்கு வசதி இருக்கிறது, சொத்து இருக்கிறது, கண்மேனு இருக்கிறாங்க, அண்ணனுக்கு எல்லா வசதியும் இருந்து அண்ணனுக்கு ஒரு VIP ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கலாம், அண்ணன் இங்கே வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி சாப்பாடு நல்லா இருக்குதுப்பா. 20 வருஷங்களாம் கோவை மறைமாவட்டத்தில் இப்படி ஒரு இது நடத்துகிறாருப்பா அவர், இந்த சாந்திகீரோட ஓனர் அப்படின்னு பேர் சொன்னார். எனக்கு டக்குன்னு விளங்கலை, அந்த குறவரணும் கட்டி எனக்கு கிளியராக விளங்கலை கேட்டிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவங்க வாழை எல்லோரும் கற்றுக்கணும். பொதுஜன மக்கள் எல்லாம் கற்றுங்க. பாருங்கள் இன்றைக்கி அந்த அத்தசோடு ஒரு பார்ட்டி வச்சுக்கிறாரு, 2 கன்மேன் இருக்கிறாங்க, ஒரு 2 வண்டியும் பெரிய ஆளுகளோடு வந்தார். வந்தும் எளிமையப்போ இந்த ஹோட்டலில் அங்கே அந்த சாந்திகீரில் சாப்பிட்டாரு. நான் பார்த்தேன். சாப்பிட்டுட்டு எளிமையாக இறங்கி போகிறாரு. எந்த விதமான ஆறுபாட்டங்களும் எதுவுமே இல்லை. இதுக்கு 2 கன்மேனு பாடிக்காடு கூட அவரோட எப்போ நடப்பாங்களோ அவங்களெல்லாம் இருந்தும் எளிமையாக சாப்பிட்டாரு. சாதாரணம் வந்து சாப்பாடு வாங்கி காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக போனார் அவர். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்க. அவர் என்னமாகட்டும், அவர் சொன்ன அந்த வார்த்தையும் அவர் செஞ்ச செயலும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த அர்ஜுன் சம்பத்தன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சாதாரணமாக அத்தனை வசதி படைச்சவங்க வந்து அங்கே சாப்பிட மாட்டாங்க. அவர் அவ்வளோ வசதி படைச்சிட்டும், எத்தனையோ ஒரு பார்ட்டி இருந்துட்டும், எத்தனையோ அவருக்கு ஓட்டு இருந்துட்டும் சாதாரணமாக சாப்பிட்டார். அதே மாதிரி பொது ஜனங்களும் கற்றுக்கணும், எப்படி எளிய வாழ்க்கை வாழ எல்லோரும் கற்றுக்கணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். வீடியோவில் போடுறவர் சொன்னது எல்லாம். அதே மாதிரி போப்பும் நம்ம இந்தியாவில் இருக்கிற கர்தினாலும் பிஷப் அவர்களும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுங்களா? பாருங்கள், இப்படி ஒரு சாந்திகீரோட ஓனர் 20 வருஷம் நடத்துகிறார். கண்டிப்பாக எனக்கு தெரியாது, நான் நிறைய போயிட்டேன் ஸ்கேனிங்கெல்லாம். என்ன அப்பளும் இந்த கத்தோலிக் சபையை சேர்ந்தவங்க நினச்சா நடத்தலாம், செய்யணும்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். நல்லதையே செய், நல்லதையே நினை. ஏழை மக்களின் குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.